ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் பின்னாலும் வலிமிகுந்த கதையொன்று இருக்கிறது. இதன் பின்னணியை விளக்கமாக கூறுகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பகல்காமில் ரத்தம் தோய்ந்த கதைகள் பற்றி தான் பேசப்போகிறோம். பகல்காம் பயங்கரவாத சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் மரணமடைந்தவர்களும் மரணத்தில் இருந்து தப்பித்தவர்களுக்கும் பின்னால் பெரும் கதை இருக்கிறது. இந்த கதையை கேட்டால் நம்மை பெருந்துயரத்தில் ஆழ்த்துகிறது. இந்த கதைகளைத்தான் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். ரத்தம் தோய்ந்த கதைகள் பகல்காமில் இருந்து. முதல்ல பகல்காம் பகுதி இந்தியாவினுடைய தலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக அமர்நாத் யாத்திரை செல்லக்கூடிய வழியில் ஒரு முக்கியமான ஒரு கேம்பாக இருக்கிறது. அதிக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பகல்காமிற்கு சுற்றுலாவிற்கு சென்றனர். அப்படித்தான் செவ்வாய்க்கிழமையும் சுற்றுலாவிற்கு சென்ற பயணிகள் குறிப்பாக 3 மணி அளவில் 2 இராணுவ வீரர்கள் கையில் துப்பாக்கியோட வாராங்கள். அவங்க இராணுவ வீரர்கள் என்று பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் நினைத்து கொண்டிருக்க, ஆனால் அவர்கள் தீவிரவாதிகள். ஒவ்வொருவராக ஆண்கள் தனியாக நில்லுங்கள், பெண்கள் தனியாக நில்லுங்கள் என வந்தவர்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தனித்தனியாக பிரிந்த பின்னர் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியே விசாரணை நடத்தி சுட்டு தள்ளுகிறார்கள். இதில் தப்பித்தவர்கள் கூறும் செய்திகள் தான் நம்மை மீளா துயரத்திற்கு கொண்டு செல்கிறது. குறிப்பாக வினய் நர்வால் 26 வயதாகிறது. இவருக்கு லெப்டினன்ட் கடற்படை அதிகாரியாக இருக்கிறார். 24 வயதிலேயே கொச்சியில் இவருக்கு கடற்படை அதிகாரியாக வேலை கிடைக்கிறது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஏப்ரல் 16ஆம் தேதி தான் திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்து தேன்நிலவிற்காக ஜம்மு காஷ்மீர் அவர் செல்கிறார் மனைவியோடு. அவர் மரணம் அடைந்து விட்டார். ஒளிமயமான எதிர்காலம் கொண்ட இளம் அதிகாரி என கடற்படை அதிகாரிகள் இவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் தற்போது இவர் உயிரோடு இல்லை. 4 நாட்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு தான் சென்றார் என பக்கத்து வீட்டுக்காரரான நரேஷ் பன்சாலும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் என்றாலும் கொச்சியில் தற்போது வசிப்பதன் காரணமாக கொச்சியில் உள்ள நண்பர்களும் இவர் மரணமடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி இரங்கலை தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் சுபம் திரிவேதி. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரை சேர்ந்தவர். மனைவியின் பெயர் ஜசான்யா. பிப்ரவரி 12ஆம் தேதி திருமணமானது. இவரும் ஒரு இளம் ஜோடிதான். இவர்களும் இளம் ஜோடியாக பகல்காமிற்கு செல்கிறார்கள். இவருடைய மனைவி தப்பித்து விடுகிறார். இவர் நெற்றியில் சுடப்படுகிறார். இவருடைய மரணத்திற்கு பின்னர் அவர் மனைவி குறிப்பிடுவது என்னவென்றால், பெயரை கேட்டு துப்பாக்கி சூடு நடத்தினார்கள், சுபம் தலையை நோக்கி சுட்டனர் என தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக மஞ்சுநாத் ராவ், 47 வயது, ரியல் எஸ்டேட் அதிபர். இவரும் இவருடைய மனைவி பல்லவியும் சேர்ந்து ஸ்ரீநகரில் உள்ள ஏரியில் படகு சவாரி செய்த அந்த வீடியோவை நம்ம பார்த்திருப்போம். சமூக வலைதளங்களில் பிரபலமாக பரவி வரக்கூடிய அந்த வீடியோ. மஞ்சுநாத் ராவ் தன்னுடைய 18 வயது மகளோடும் சேர்ந்து காஷ்மீருக்கு செல்கிறார். 19ஆம் தேதி சென்று விட்டு 24ஆம் தேதி திரும்புவதற்காக ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டிருக்கிறார். ஆனால் அவர் திரும்பி வரவில்லை. தன்னையும் தனது மகளையும் கொன்று விடுங்கள் என தீவிரவாதியிடம் நாங்கள் கேட்டோம். ஆனால் உங்களை கொல்ல மாட்டோம், இதை போய் உங்கள் பிரதமர் மோடியிடம் கூறுங்கள் என மனைவி பல்லவியிடம் தீவிரவாதிகள் தெரிவித்திருக்கதாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்டாக கூறியிருக்கிறார். மேலும் காஷ்மீர் செல்வது என்பது தன்னுடைய கணவரின் நீண்டகால கனவு. இப்போது இங்கு வந்திருக்க கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம் என அழுத குரலோடு தன்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்கிறார் பல்லவி. அடுத்ததாக பரத் பூஷன், 41 வயது, மென்பொருள் ஊழியர், பெங்களூருவை சேர்ந்தவர். தன்னுடைய மனைவி சுஜாதா மற்றும் 3 வயது மகனோடு காஷ்மீருக்கு செல்கிறார். அவரும் மரணம் அடைந்து விட்டார். மரணமடைந்த பிறகு
என்ன நடக்கிறது என்பதை அவருடைய மனைவி பதிவு செய்கிறார். சுற்றுலாவிற்கு அழைத்து சென்ற ஓட்டுநர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தனர். அதாவது அவங்க கணவர் இறந்த பிறகு, அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்கள் இறந்த பிறகு சுற்றுலாவிற்கு அழைத்து சென்ற ஓட்டுநர் உதவியாக இருந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சம்பவம் நடந்ததிலிருந்து டிரைவர் எங்களோடு இருந்தார் என குறிப்பிடும் சுஜாதா, உதவியவர்களில் 3 பேர் முஸ்லிம்கள் என கூறியிருக்கிறார். ஒருவர் என் மகனை கழுத்தில் ஏற்றி கொண்டு சென்றதாக குறிப்பிடுகிறார். மேலும் ஒருவர் கடினமான நிலப்பரப்பை தாங்கள் கடப்பதற்கு உதவியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை 26 பேர் இறந்திருந்தாலும் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. அனைவரும் சுற்றுலா பயணிகள். அதில் ஆண்கள் இறந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பெண் மட்டும் மரணமடைந்திருக்கிற இந்த சூழல்ல அவர்கள் குடும்பத்தினர் முன்பே மரணமடையும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கு பின்னால் ஒவ்வொரு கதை இருக்கும் நிலையில இந்த 4 பேருடைய கதையே நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த பகல்காமின் பயங்கரவாத சம்பவம் என்பது எந்த அளவிற்கு ஒரு கொடூர தாக்குதலாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை. பகல்காமில் நடந்த அந்த துயர சம்பவம் அனைத்து நாட்டு மக்களையுமே துயரத்துல ஆழ்த்தி இருக்கிறது. பகல்காம்ல என்ன நடந்தது, அங்கு உயிரிழந்தவர்களுடைய பின்னணி என்ன என்பது குறித்து விரிவா சொன்னீங்க. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.